வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பானது சுட்டெரிக்கும் வெப்பத்தால் ஏற்பட போகும் அபாயங்கள், வெயிலால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து தப்புவது எப்படி, குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க அரசு அவசர ஆலோசனை, வானிலை மாற்றத்திற்கு காரணம் இயற்கையா செயற்கையா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நமது விவாதத்திற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை முதலில் வரவேற்போம். முதலாவதாக உணவியல் நிபுணர் டாக்டர் உமா சக்தி அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் மேம். அடுத்ததாக தரம் மற்றும் தொற்று கட்டுப்பாட்டு நிபுணர் டாக்டர் பாக்கியராஜ் அவர்கள் நிலையத்தில் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்களை வரவேற்போம். வணக்கம் மேடம். வணக்கம். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் இந்திரா நெடுமாறன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். சாந்தி ரவீந்திரநாத் மேம், உங்கள்கிட்ட துவங்குறேன். சொல்லுங்கள் மேம், இப்போ வெயில் மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த எல் நினோ இது போன்ற நிகழ்வுகள்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்க்க ஐரோப்பாவில் மிக அதிகமான வெயிலாக இருக்குது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கும் கூட எல்லோ அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு எல்லோ அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போதும் விட இந்த முறை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள்? எப்பொழுதும் விட இந்த முறை இல்லை, கடந்த சில மாதங்களாக, சில வருடங்களாக, சில தசாப்தங்களாக அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த டீகேட்ஸ் அப்படிதான். அதுக்கு பல முக்கியமான காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காடுகளை எல்லாம் அழிக்கிறது. நம்ம புவி வெப்பமயமாதலுக்கான என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இயற்கையோட நம்ம ரொம்ப விளையாடிட்டு இருக்கோம். இயற்கையை அழித்து கொண்டு இருக்கின்றோம். மொத்தமாக காடு இது பண்ணியாச்சு. இந்தியாலையும் பாத்தீங்கன்னா நிறைய காடெல்லாம் அழிச்சிட்டு அந்த தேயிலை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிரீன் கவர் கொடுத்துருக்கோம். அது கிடையாது. டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த இடத்துல இருக்கும் அதுதான் நமக்கு சின்ன குழந்தையே படிச்சிருக்கோம். பெரிய மரம் இருக்கும், மரம் மேலே போயிட்டு தான் மழையை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபுல்லாகவே அந்த சைக்கிளே நம்ம பாதிக்கப்பட்ட வந்துருச்சு. அதன் காரணமாக புவி வெப்பமயமாதல் காரணமாக அதிக அளவில் பிரச்சனை. இந்த எல் நினோ எல்லாமே ப்ராப்ளம் தான். என்ன பிரச்சனைனா, வெயில் அதிகம், அதோடைய டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி அந்த மாதிரி அதிகமாகுது. இன்னொன்று ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வெயிலின் தாக்கம் இருக்கோ அதோடைய டியூரேஷன் அதிகம். ஒரு நாளைக்கு காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணியோட கொஞ்சம் தாக்கம் குறைன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆனாலும் அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ நேரம் அதிகமாக இருக்குது. வெயிலின் தாக்கத்துக்கான நேரம் அதிகமாக இருக்கிறது. அதோடைய அளவு தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கின்றது. இது ஒன்று. இது இல்லாமல் மக்கள் முன்னெல்லாம் நிறைய பேர் பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே வேலைக்கு போனாதான் உண்டுங்கிற மாதிரி இருக்கும்போது வெளியில் வரும்பொழுது வெப்பத்தினால அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. வெப்ப மயக்கம் அந்த மாதிரிலாம் வருது. ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருகிறது. நீர்ச்சத்து குறையிறது, மயக்கம், தலைவலி மாதிரி பல பிரச்சனைகள் வருகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி பிரச்சனை வேற. குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, சுத்தமான தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து ஒரு சுழற்சியாக பல நோய்களுக்கும் காரணமாக ஆகிறதுன்னு பார்க்குறோம். கண்டிப்பா. குறிப்பா அந்த இணை நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வயதானவர்கள், இந்த கொரோனா அதேதான் பிரச்சனை. இணை நோய் இருக்கிறவங்க, வயதானவர்கள், இவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. அதே போன்றுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புகள். இணை நோய் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா, பிபி அதிகமானாலும் தலை சுத்தல் வரும், பிபி லோ ஆனாலும் தலை சுத்தல். அதே மாதிரி சுகர் அதிகமானாலும் அந்த மாதிரி தலை சுத்தல், மயக்கம் அந்த மாதிரி வரும், குறைஞ்சாலும் வரும். ஸோ இப்போ இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த வெயில்ல போகும்போது கொஞ்சம் தூரம் போயிட்டு ரேஷன் கடை போறது, பால் வாங்க போறது, அதுலயே முக்கியமா வயதானவர்களுக்கு தான் இணை நோய்கள் அதிகமா இருக்கும். வயது குறைவானவர்களுக்கு இணை நோய்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தான் உடனே அதிகமாயிடும். உடனே தீவிரமான பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த மயக்கம், இந்த டயர்ட்னஸ் எல்லாமே 11 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் வெளியில போறதை தவிர்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காட்டன் பருத்திலான ஆடை லூஸா போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வாட்டி முடிஞ்சா குளிச்சிடலாம். சொல்றதே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் சூழல்ல அவங்க வெளியில போக வேண்டியிருந்தா என்ன மாதிரியான ஒரு பிரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துக்கணும்? ஆமா, அவங்க கொடை எடுத்துட்டு போகணும் கட்டாயமா. அந்த கொடையில சொல்லுவாங்க கருப்பு கலர் கொடை அந்த இது ரைட்ல ரொம்ப இதுவாங்க. வெள்ளை கலர் கொடை எடுத்துட்டு போறது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் அவசியமா எடுத்துட்டு போகணும். போற இடத்துல குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எங்க அந்த டயர்ட்னஸ் வருதோ உடனே குடிச்சிடணும். அந்த நீர்ச்சத்து குறைவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்ப நீர்ச்சத்து குறையாம அந்த வேர்வை அதிகமா இருக்கிறதுனால, உப்பு அந்த சால்ட் எல்லாம் வெளியில போறதுனால, நீரும் அதெல்லாம் வெளில போறதுனால அதை தவிர்க்கணும்னா தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். அதை எடுத்துட்டு போகணும். அதை எடுத்துட்டு போகல, வெளியில ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இளநீர், பதநீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எடுத்துட்டு போகலாம். எடுத்துட்டு போயிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு போய் எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம். தர்பூசணி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம். அதுதான் அதுக்கு பதிலா நிறைய பேர் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கிறாங்க. கூலா இருக்குன்றது குடிக்கிறாங்க. அதனால பாதிப்புகளும் நிறைய இருக்கும். ஆமா, அதுல முதல்ல முக்கியமா அதுல சக்கரை ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அது கூலா இருக்கும். தண்ணிலாம் லோக்கல் மேடு தான். இப்ப பிராண்ட் எல்லாம்
எல்லாம் நம்ப முடியாது, எங்க வேணா யார் வேணா பண்ணி வந்து ஃபில் பண்றாங்க. ஸோ அதன் காரணமாக அதுல இருக்கிற கலரும் பிரச்சனை, அதுல இருக்கிற சுகரும் பிரச்சனை, அந்த தண்ணியுடைய சுத்தம் இல்லாம பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதை வந்து தவிர்க்கணும். அந்த ட்ரெண்டே வரக்கூடாது. நிறைய பாத்தீங்கன்னா வீட்டுல அதை கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறது வரவங்க போறவங்கலாம் அது தவறு. ஸோ வீட்டுல செஞ்சு மோர் வந்து தாராளமா குடிக்கணும். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுல வீட்டுல செஞ்சு மோர் நிறைய தண்ணியா கூட செய்யலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தாளிச்சு பண்ணும்போது நிச்சயமா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பதநீர் இளநீர் எல்லாமே வந்து இப்போ காஸ்ட்லியா இருக்கிறதுனால வீட்லயும் செஞ்சு மோர் குடிங்க. அந்த பழைய சாதத்தை கரைச்சி அந்த நீர் மோரும் அதுவுமே சாப்பிடலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி அதிகமா இருக்கணும், உப்பு இருக்கணும், அந்த தண்ணி சுத்தமா இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பெண்கள் நலம் சார்ந்த நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, முக்கியமா வந்து பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு சாதாரணமாவே வந்து வெயில் இல்லாமலே அவங்களுக்கு தசு புசுன்னு இது பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் உடம்பு பெருசான டைட்டாங்க. அவங்க வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்து தச்சுக்கணும். காட்டன் ட்ரெஸ் வந்து பருத்திலாம் ஆடை போட்டுக்கணும், கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்ஸோட தச்சுக்கணும். வீட்லயும் வந்து தளர்வான ஆடைகள் வந்து போட்டுக்கணும். அவங்களும் குளிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை குளிப்பது தவறே இல்லை. நைட்டு வந்துட்டு ரொம்ப வெக்கையா இருந்துச்சுன்னா கூட குளிக்கலாம். குளிச்சுட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. வீட்டுல இருக்கோம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கண்ட நேரத்துல குளிக்காத, பொழுது போய் குளிக்காத, நைட்டு குளிக்காத, இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு தவறான அறிவுரைகள் சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ ஒரு எத்தனை முறை வேண்டுமானாலும் குளிக்கலாம். அவங்களுக்கு வந்து வெக்கையா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னா தாராளமா குளிக்கலாம். 3 முறை கூட குளிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தூங்குவதற்கு முன்பாக குளிச்சுட்டு இது பண்ணலாம். அவங்க வந்து இந்த 11 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் கட்டாயமா வெளில போகக்கூடாது. வேற வழியே இல்லைன்னா தண்ணிலாம் எடுத்துட்டு போகணும். அந்த தலைக்கு வந்து ஏதானோ ஸ்கார்ஃப் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் சன்ஸ்கிரீன் அதெல்லாம் போட்டுட்டு போனால் நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். இந்திரா நெடுமாறன் மேம், உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் மேம். இந்த வெயில், குறிப்பாக அந்த ஹீட் ஸ்ட்ரோக், இதுலேருந்து எப்படி குழந்தைகள் மற்றும் பெண்கள் எப்படி வந்து தற்காத்துக் கொள்வது? வெயில்னால வர்ற பாதிப்புகள்னு பார்த்தோன்னா முக்கியமானது வந்து நீர்ச்சத்து கம்மியாகிறது. ஸோ அதனால் உடற்சோர்வு, தூக்கமின்மை, தலைவலி, ஸோ அந்த மாதிரி உடல் உபாதைகள்லாம் வரும். ஸோ எஸ்பெஷலி குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து அவங்களால வந்து அதை தன்னால் பார்த்துக்க தெரியாது. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து இப்போ வந்து அந்த வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து உடை வந்து மேடம் சொன்ன மாதிரி பருத்தி ஆடைகள், தளர்வான பருத்தி ஆடைகள் வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி அணிந்துக்கு போகும்போது என்ன ஆகுனாக்கா நம்ம உடலில் இருக்க வெப்பம் வந்து வெளியேறதுக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்கும். ரெண்டாவது, தண்ணி சத்து குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ தண்ணி சத்துக்கு வந்து அடைக்கோட தண்ணி குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது தவிர அந்த வெயில் காலத்தில் வேர்வை நிறையா வெளியேறதுனால உப்புச்சத்து கம்மியாகும். ஸோ அந்த உப்புச்சத்து கம்மியாகிறதுனால தான் குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு இரிட்டபிலிட்டி வர்றது, உடற்சோர்வு அதெல்லாம் வரும். ஸோ அப்போ உப்பு இருக்கிற மாதிரி பொருட்கள் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோலைட் கரெக்டாக இருக்கிற மாதிரி பொருள் வந்து சாப்பிட பார்க்கணும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறது, ஒரு லெமன் ஜூஸ் வந்து உப்பு போட்டு கொடுக்கறது, எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய நம்மளோட லோக்கல் பழங்கள், இது கிருணி பழமாக இருக்கட்டும், தர்பூசணி பழமாக இருக்கட்டும், ஸோ அந்த பழங்கள்லாம் குழந்தைகள் வந்து நிறைய எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கி கொடுக்கணும். அடுத்தது வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிற உணவுப் பொருள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். எஸ்பெஷலி மாவுச்சத்து உள்ள பொருள்கள். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் காலையில் 8 மணிக்கு பண்ணுறோம், அதை வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி சீஸ் உள்ள பொருட்கள், அதாவது சீஸ் வந்து நம்ம வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணுறாங்க, அதை வெளியிலே வச்சுட்டு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழித்து கொடுக்கும்போது உணவு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஃபுட் பாய்சனிங் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து சாப்பாடை வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ உணவு கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சப்போஸ் வந்து நம்ம சமைக்கிறோம், வேறு வழி இல்லை, நான் வேலைக்கு போகிறேன், காலையிலேயே சமைக்கணும்னா சமைச்ச உடனே கொஞ்சம் ஆறணுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது பாக்டீரியாக்கள் வந்து மல்டிப்ளை ஆகி உணவில் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து வெளியில் போகிறது. இப்போ குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, எஸ்பெஷலி வந்து நம்ம சம்மர் ஹாலிடேஸில் வந்து எல்லோரும் வெளியில் போய் விளையாடணும்னு நிற்பாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும். ஸோ வெயிலில் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ வெயிலில் போய் விளையாடும்போது வெப்பத்தினால வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும், எஸ்பெஷலி வந்து சம்மர் டைமில். ஸோ அதனால ப்ரைவேட் பார்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தண்ணி வந்து ஒரு 4 லிட்டர், இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமிட் கிளைமேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 4 லிட்டர் தண்ணி தேவைப்படும். நான் வந்து பெஸ்ட்டு எனர்ஜி ட்ரிங்க்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நெல்லிக்காய், லெமன், சால்ட் போட்டு ஜூஸ் குடித்தோன்னா இம்மீடியட்டாக அந்த நம்மளோட அந்த எப்படி சொல்கிறது ஒரு புத்துணர்வு கொடுக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி வந்து அதில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜூஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணி கொடுக்கலாம்,
பெரியவங்க வந்து சர்க்கரை இல்லாம உப்பு போட்டு குடிச்சா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே மேம். So, இப்போதைக்கு இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இது சொல்லுவாங்க, சித்திரையில் வந்து குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ஆடியில் வந்து சில இந்த தள்ளியை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. சித்திரையில் வந்து குழந்தைகள் பிறப்பு இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது. ஸோ மெயின் திங் வந்து எஸ்பெஷலி வந்து நம்ம அந்த போஸ்ட் டெலிவரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வெப்பமான டைமில் என்ன பிரச்சனைகள் வரலான்னா, அதாவது அந்த கர்ப்ப காலம் பிரசவங்கிறது வந்து நம்மளோட அந்த ரத்தம் உறையின் தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலம். ஸோ எஸ்பெஷலி டீஹைட்ரேஷன் இருந்ததுன்னா டிவிடி காலில் வந்து ரத்தம் உறைஞ்சு நாளத்தில் ரத்தம் உறைஞ்சு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் உண்டு பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி இந்த வெயில் காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறவங்க கவனிக்க வேண்டியது தண்ணி அளவு வந்து உடம்புல குறையாம பார்த்துக்கணும். ஸோ 4 to 4.5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கணும் அவங்க கரெக்டாக. ஸோ அது எடுத்துட்டாலே மேக்ஸிமம் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன விஷயங்கள் தான். உணவு கரெக்டாக எடுத்துக்கிறது, தண்ணி அளவு எடுத்துக்கிறது, தகுந்த உடைகள் அணிகிறது, அது எல்லாம் முக்கியம். வெயிலில் வந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கணும். அதான் மேம். இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 6 வயது வரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து நம்ம கவனிக்கிறது, வெளியில் போகும் வைக்கும், அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது மேம்? அதாவது 6 வயது வரை உள்ள குழந்தைகள் கேட்குறீங்க. ஸோ 6 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து நம்ம எப்படியுமே க்ளோஸ் மாட்டரில் ஸோ அவங்க தண்ணி குடிக்கிற அளவு நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும், எவ்வளோ குடிக்கிறாங்கன்ட்டு. அதே மாதிரி கரெக்டான சாப்பாடு வந்து கரெக்டான டைமுக்கு பார்த்து. இப்போ ஏர் கண்டிஷனில் வந்து இருக்கிறதுன்றது அதுவுமே ஒரு ஹீட் தானே மேடம் சொல்கிறாங்க. அது எப்படி, அது ஒரு நல்ல சூழலா எப்படின்ட்டு? அதாவது நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறதே வந்து நம்ம வந்து ஒரு ஏர் கண்டிஷன் சூழலில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அது வந்து சம்டைம் அவாய்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ஏர் கண்டிஷனில் இருக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தண்ணி நமக்கு பாடிக்கு தேவையானதை நம்மளால உணர முடியாம போகலாம். சோ அப்போ வந்து உள்ள இருந்தாலும் நம்ம அளவான எவ்வளவு தண்ணி வேணுமோ அது வந்து ரெகுலரா எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும். சோ அது முக்கியம். குழந்தைங்க வந்து உள்ள ஏர் கண்டிஷன்ல இருக்கலாம். பட் வந்து அந்த எக்ஸ்போஷர் வந்து பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்ல இருந்துட்டு வெயில்ல போகும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹீட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களை டீச் பண்றது, சரி வெயில்ல வந்து ப்ராப்ளம் வரும், நம்ம இதை பண்ணாதேன்னு சொல்றதை விட அதுங்கிட்ட நம்ம எஜுகேஷனலா பேசணும்னா அவங்க பெட்டரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஐ திங்க் இந்த காலத்துல பசங்க வந்து நம்மளோட பெட்டரா ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாங்க. So we have to teach them. நேத்து கூட ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடும் போது சுருண்டு விழுந்து மாதிரி இறந்துட்டேன்னு சொல்றோம். அதான் குழந்தைங்களுக்கு வந்து அதை மேடம் சொன்ன மாதிரி சொல்லி அனுப்பணும். நீங்க வந்து மயக்கமா வர மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து நிழலான இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தண்ணி விளையாடாதுன்னு சொல்ல முடியாது. அது பையன் சின்ன பையன். இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு பால் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிற பையனும் இந்த மாதிரி இறந்துருக்காங்க. சின்ன வயசு பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருதுன்ற இல்ல, அது வெயில் அதிகமாக போகும்பொழுது நீர்ச்சத்து உப்புச்சத்து போகும்பொழுது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நீர்ச்சத்து போயிடுச்சு அப்படின்னா அப்பயே பிரச்சனை வந்துடும். அதனால தொடர்ந்து இப்ப காலையிலே பாத்தீங்கன்னா 6-6:30 எப்படி சுள்ளுன்னு வெயில் அடிச்சு அவங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு நீர் தேவை உப்பு தேவையோ அது குறையும் போதே பிரச்சனை வந்துடும். அதனால அதை நம்ம அதுக்காக வெளியிலே போகாதக்கா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால அதுக்கு முன்னாடி சொல்லி இப்ப நீங்க வந்து வெப்ப ஹீட் கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, தலை சுத்தல் எரிச்சல் அது மாதிரி வருதுன்னா உடனே நிழலான ஒரு இடத்துக்கு வந்துட்டு தண்ணி குடிச்சிருங்க, மூஞ்சில எல்லாம் தண்ணி ஊத்திக்கோங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி அனுப்பிடணும். பக்கத்துல இருந்தவங்க பக்கத்துல இருக்கிற பையனுக்கு அந்த மாதிரி ஆனாலும் நீ செய் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஏன்னா வேற வழியே இல்லை, நமக்கு சொல்லாம தெரியாமலும் குழந்தைங்க விளையாட போயிடுவாங்க. அதனால அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லி வைக்கிறது நல்லது. எனக்கு போகாத அப்படின்னு சொல்லணும். இந்த டைம்ல வெயில் அதிகமா இருக்கிற நேரத்துல போகாதன்னு சொல்லணும். அதே மீறி போகும்போது இது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா நம்ம ஃபுல்லா கிரிக்கெட் விளையாண்டு காலையில போனோம்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அப்ப நமக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணல. இந்த வெயிலோட அளவு அதிகமானதான் பிரச்சனை. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம். நான் உங்கள்கிட்ட வரேன், இந்த இணையத்தில் மேடம்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன் சார். டாக்டர் உமாசக்தி மேம், இந்த உணவு சம்பந்தமாக இந்த ஹீட்டுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம், உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க மேம். சார், நீங்க மேடம் ரொம்ப டீரியஸா பேசுறதுன்னு சொன்னாங்க. ஃபுட் பத்தி என்ன சொல்லுங்க. இந்த பொதுவா சின்ன குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன் சீக்கிரம் ஆகிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி சைஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்களா சின்ன உடல் வாகை இருக்கிறவங்க, அதோட அவங்களோட உடல் இருக்க சக்தி பிஎம்ஆர் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கனால இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்ப வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வெளியில விளையாட போறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கலாம். இண்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ அப்படியே வெளியில போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வாட்டர் பாட்டில்ல இருக்கணும். அதோட 3 to 4 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு அவங்க சஃபிஷியன்டா குடிக்கிறாங்களான்றது. அதோட நீர் சத்து நிறைந்த காய்கறிகளும் பழங்களும் அவங்க கண்டிப்பா எடுக்கணும். சம்மர்ல பொதுவா வரக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே நீர் சத்து அதிகமா உள்ளதா தான் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அதிகமா சூஸ் பண்ணுவோம். பொதுவா வந்து இந்த தர்பூசணி, திராட்சை, ஆரஞ்சு, கமல் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது பழமா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம ஜூஸா கொடுக்கறது வந்து கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி பெப்சி, கோக், இந்த மாதிரி குளிர்பானங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து எம்டி கேலரிஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து வெறும் தண்ணி மட்டும் இருக்குமே தவிர அதுல இருந்து வேற எந்த சத்துக்களும் வராது நமக்கு. ஸோ இந்த மாதிரி கார்பனேட்டட் பெவரேஜஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது இல்லை. வீட்லயே செஞ்ச உணவுகளை வந்து கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. பொதுவா ஆனா இதுல பெரியவங்களுக்கு என்ன பிரச்சனை, வயதானவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷனால வரக்கூடிய சிம்டம்ஸும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ்னால இல்ல பிபினால வரக்கூடிய சிம்டம்ஸ் சேமா இருக்கு. ஸோ அதனால அவங்களால அது வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாம இருக்கு. ஸோ இது எக்ஸாக்டா என்ன காஸ் அப்படிங்கறத அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அதுக்கு இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது நல்லது. ஸோ பொதுவா வந்து நம்ம ஏசியில நைட்டு தூங்கும் போது ரொம்ப வெக்கையா இருக்கு, ஏசி ஃபுல்லா போட்டு படுத்தோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னன்னா நமக்கு ஸ்கின்ல இருந்து நமக்கு வந்து பாடியில இருந்து வாட்டர் எவாபரேட் ஆகுறது நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இது வந்து கான்சியஸா நம்ம வந்து தண்ணியை வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இந்த ஏசில இருக்கிறதுனால இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் நல்லா வென்டிலேட்டடா இருக்கிற மாதிரி வெறும் ஃபேன்ஸ் நல்லா ஜன்னல்லாம் திறந்து வைக்க அது மாதிரி யூஸ் பண்ணுறது இது ரொம்ப நல்லது. அது மாதிரி கிளாத் பத்தி எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஒரு ஒன்னொரு ப்ரிகாஷன் என்னன்னா, இப்போ பொதுவா பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு இந்த மெடிசின்ஸ் தான் ரொம்ப அதிகமா எடுக்கக்கூடியவங்க, அதாவது இன்சுலின் இதெல்லாம் எடுக்கும் போது அதுக்கான கோல்டு டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதிக வெப்பம் இருக்கிறதுனால அவங்க ஒரு டிராவல் பண்ணும் போதோ இல்ல ஒரு ஆபீஸ் போற அந்த சூழ்நிலையிலேயே அந்த இன்சுலின் ரொம்ப சீக்கிரமா அதோட பொட்டன்சி அது வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்சுலினுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூலன் பவுச் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு கூலன் பவுச் வாங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி வச்சு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது வந்து சுகர்னால சுகர் இன்க்ரீஸ் ஆகாம இருக்கிறது. அதோட ஹை சுகர்ஸ் இந்த ரொம்ப ஹீட் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் பிளட் சுகர் வேல்யூ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அட் த சேம் டைம் மெடிசனும் உங்களுக்கு வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் சுகர்ஸ் அதிகம், அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக. இந்த மாதிரி பொதுவா பெரியவங்களுக்கு மோர் அப்படிங்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நீர் மோரா அவங்க எப்பனாலும் தண்ணியா குடிக்க முடியல அப்படின்னு இல்ல டயபெட்டிக் பேஷண்டா இருந்தாலும் அந்த நீங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாமா? ஃப்ரூட்ஸ் வந்து அந்த பழங்களை ஜூஸா எடுக்காம நீர் சத்து நிறைந்த பழங்களை இந்த மாதிரி சாத்துக்குடி, தர்பூசணி இது மாதிரி பழங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பழங்களை கட் பண்ணி கட் ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிறது, சாலடா சாப்பிடுறது நல்லது. இந்த மாதிரி சாப்பிடலாம். ஜூஸா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஜூசஸ் வந்து இமீடியட்டா சுகர் லெவல வந்து அதிகம் பண்ணிருக்கு. அவங்களே கொஞ்சம் சீனி வேற போட்டு விட்டுறாங்க போடும்போது, சுகர் இல்லாம குடிச்சாலுமே அது பூஸ்ட் அப் ஆயிடும்ன்றீங்க. ஆமா, அதுல இருக்க ஃபைபர் வந்து நார்சத்து வந்து உடைஞ்சு போயிருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஃபில்டர் ஆகுறதெல்லாம் நார்சத்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால மீடியத்தில் எல்லாமே சக்கரை வந்து அதிகம் பண்ணிடுது. முடிஞ்ச வரைக்கும் பழச்சாறுகளை அவாய்ட் பண்ணிட்டு பழங்களா சாப்பிடலாம். முழு பழங்களா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மோர் இல்ல எலுமிச்சை ஜூஸ், சக்கரை இல்லாம உப்பு போட்டு எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா தக்காளி ஜூஸ் உப்பு போட்டு எடுக்கலாம். இதெல்லாம் வந்து உடம்பு கூலாவும் வச்சிருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து இந்த வெளியில சாப்பிட்றத தவிருங்க அப்படின்னு சொல்லி தான் பல டாக்டர்களோட ஒரு அறிவுரையா நம்ம பார்க்க முடியுது. ஆனா அங்க பணி நிமித்தமா வெளியில போறவங்க கண்டிப்பா வெளியில சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது அவர்கள் இந்த இதை எப்படி கோப் அப் பண்றதுன்ற ஒரு கேள்வியும் வருது. முடிஞ்ச வரைக்கும் பேக் லஞ்சா கொண்டு போறது ரொம்ப நல்லது. சோ வெளியில இருந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு சாலட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நான்வெஜ் இருக்கிற மாதிரி ஐட்டம்ஸோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி இமீடியட்டா ஹீட் பண்றாங்க. சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ இப்படி அவங்க பண்ணும்போது இந்த டெம்பரேச்சர் சடனா சேஞ்ச் ஆகுது இல்லையா, கூல் டு ஹாட் அந்த சேஞ்ச் ஆகுது, சீக்கிரமா வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டு பண்ணுது. சோ இதனால நோய் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் நம்ம வீட்லயே செஞ்சு
ஒரு தயிர் சாதம் ஒரு ஊறுகாயம் டெய்லி அதே சாப்பிட முடியாதும்பாங்களே. ஓகே ஓகே மேம், நீங்க வேற வழி இல்லை, ஹீட் ஸ்ட்ரோக்கை தவிர்க்கணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம் மேம், தொடர்ந்து பேசலாம். திரு பாக்யராஜ் சார், அதாவது குடிநீர் பற்றாக்குறை சமாளிக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ற ஒரு கேள்வி. இல்லை, இப்போ தேவையான எல்லா ஆன்சரையும் 3 பேரும் பண்ணிட்டாங்க. கடைசி ப்ரொஃபஸர் மாதிரி வந்து அதாவது குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்கணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஒவ்வொரு இயர்லையுமே இந்த பர்டிகுலர் ஏப்ரல் மேலே எப்பவுமே இந்த ப்ராப்ளம் வர்றது உண்மைதான். இது ஒன்று இப்போ வந்ததில் 1600ஆம் ஆண்டுகள்லேருந்து இந்த மாதிரியான தட்பவெப்பநிலை மாற்றங்கள், கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள். குறிப்பாக சொல்ல போனால் அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த ஜீரோ வாட்டர்ன்றது அட்டைன் பண்ணது பிறகு இன்னுமே அதை பற்றின பேச்சுக்கள் அதிகமாக, சென்னை கூட அந்த நிலையை அட்டைன் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அதனால தான் நம்ம மான்சூன் என்னங்கிறதே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல நிறையா. அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து மேடம் சொன்ன மாதிரி, சாந்தி மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கணுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா பல இடங்கள்ல நகர பகுதிகளில் அவங்க குறிப்பாக ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கர்ப்பிணி பெண்களுக்காவது அவங்களுக்கு ஒரு ஹைஜீன் அவங்க சொன்ன முறை கரெக்ட். அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டான இன்ஃபர்மேஷன் அது. இல்லை எல்லாரும் இல்லாட்டாலும் குறைஞ்சபட்சம் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்கு அந்த கசகசட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க நினைக்கும் போது கொஞ்சம் குளிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா பல இடங்கள்ல பாக்குறோம் தண்ணியே இல்லை. பெங்களூர் செய்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சுத்தமா 0 வாட்டர் ரேஞ்சுக்கு அங்க போயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து ரொம்ப குடிநீர் பற்றாக்குறை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது அடிப்படை தட்டு மக்கள் பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் எடுக்கிறது 2 குடம் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப குளிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போ நம்ம மாதிரி ஒரு நல்ல வசதி உள்ள பல மக்களுக்கு வந்து அது வந்து ஈஸி. ஆனால் அடிப்படையில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரமே இங்கே ஒரு கேள்வி. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் தமிழ்நாட்டிலே கூட ஆந்திராலேருந்து ட்ரெயின்லாம் தண்ணி கொண்டு வந்தது. ஆமாம் ஆமாம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. ஓரளவு தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரிகள் எல்லாம் சுத்தமாக தண்ணி வத்திருச்சு. நீங்கள் ரெட் ஹில்ஸ் பகுதிகள் எல்லாம் போனீங்கன்னா ஏரிகள்லாம் வந்து சீரமைக்கப்படுறங்கிற ஒரு நிலைக்கு போய் முற்றிலுமா தண்ணி இல்லாத பல ஏரிகள். அந்த காலகட்டத்தில் மழை வரத்துக்கு முன்னாடி அதை தூர்வாரி அதை வந்து சரியான முறையில் பராமரிச்சிருந்தா அது வந்து நிரம்பி இருக்கும். ஆனால் அது சரியாக பராமரிக்காம விட்டு அப்புறம் கிடைக்கிற கொஞ்சம் தண்ணியும் அது வந்து எவாபரேட் ஆகிடும். இல்லை, ஏரிகளில் தண்ணீர் இருந்தால் தாங்க வீடுகளுக்கு தண்ணீர் வர முடியும். இப்போ கிரவுண்ட் வாட்டர் எங்கேருந்து நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. மழை எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால அரசு இன்னுமா அதில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த தண்ணீர் தாங்க அடிப்படையில் எல்லாத்துக்குமே பிரச்சனை. நம்முடைய உடம்புலேயே 90% தண்ணீர் தான். நீங்க எல்லா டாக்டர்ஸுமே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிரவுண்ட் வாட்டர்ன்றது நம்ம முக்கியம். நான் கூட கிரவுண்டே நமக்கு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. எல்லாமே ஃபிளாட் போட்டு வித்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ தண்ணி கம்பெனி நிறைய பெருகி போச்சு. அவங்க ராட்சச குழாய்கள் மூலமா அதிகமான உறிஞ்சறதுனால குடியிருப்பு பகுதிகளுக்கு அந்த போர் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இல்லை, மக்களின் வாழ்வாதாரம் தண்ணீருங்க. உணவுங்கிறத விட தண்ணீர் இன்னைக்கு வந்து ரொம்ப தேவையானதாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க முடியல அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு குடிக்க சொல்கிறோம்ல, அதே மாதிரி எந்த அளவுக்கு இன்புட்டோ அவுட்புட்டையும் நம்ம கண்காணிக்கணும். இப்போ கேரளா போன்ற மாநிலங்களில் தண்ணீர் பெல்லுன்னே ஒன்று இருக்குது. அதாவது வாட்டர் பெல் அப்படின்னு அடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 முறை ஸ்கூல்ஸில் குழந்தைகளுக்கு 3 முறை அந்த பெல் அடித்து தண்ணீரை குடிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகளிலே அதை பழக்கிறது இல்லை. கண்டிப்பா. ஏன்னா வந்து எவ்வளவு தூரம் அந்த குழந்தைகள் தண்ணி குடிக்குது, அது நிறைய ஆப்ஸ் இருக்கு, அது வேணா டவுன்லோட் பண்ணி வச்சு சில பேர் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இல்ல கன்சம்ஷன் லெவல் வந்து எவ்வளவு தூரம் நம்ம குழந்தைகளை கண்காணிக்க முடியறது இல்லைங்க. இப்போ எல்லாருமே வேலைக்கு போயிடுறோம். இப்போ என்னவே எடுத்துக்கிட்டா நானும் என் மனைவியும் வேலைக்கு போயிடுறோம். என் குழந்தைகள் எவ்வளவு தண்ணீர் கன்சம்ஷன் பண்ணாங்கன்னு என்னாலே கண்காணிக்க முடியாது இல்லையா? தண்ணி குடிச்சான்னு சாயந்தரம் வந்து கேட்ப குடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாட்டர் பாட்டில் அளவு இருக்காது. நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா கூட வாட்டர் பாட்டில் அப்படியே திரும்ப கொட்டினாங்களா நமக்கு தெரியாது இல்லையா? அதனால குழந்தைகளை வந்து ரொம்ப கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கும் இருக்குங்க. சம பங்கு இருக்கு. இந்த அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோமோ, பள்ளிகளுக்கு இருக்குன்னு சொல்றோமோ, அதே அளவுக்கு நமக்கு இருக்கு. நம்ம அந்த கடமையிலேருந்து தவறும் போது தான் பிரச்சனை. இன்னைக்கு அடிப்படையில் இந்த தண்ணீரை குடிக்காதனால ஃபுட் பாய்சனிங்னால ஏற்பட்டு காலநிலை மாற்றங்களால குழந்தைகள் நிறைய பேர் நம்ம கோவிடை பற்றி பேசுகிறோம், எபாலாவை பற்றி பேசுகிறோம், என்னென்னோ வியாதி வைரஸை பற்றிலாம் பேசுகிறோம். ஆனால் அந்த டயரியாங்கிற ஒரு பெரிய வியாதி வந்து பல மக்களை இன்னைக்கு கொண்டுகிட்டு தான் இருக்குது. அதுக்கான மாற்றுங்கிறது பல நாடுகளில், இந்த நைஜீரியா போன்ற நாடுகள்லாம் ரொம்ப ரொம்ப மக்கள் பாதிக்கப்படுறது இந்த ஃபுட் பாய்சனிங்கில் தான். அதனால் நம்ம இந்த காலகட்டத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். மெயினாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை நிறைய மக்கள் வந்து இந்த ஏசிக்கு பழகிட்டோமோ,
அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிங்க. நம்ம வெளியில போகும்போது கார்ல போறவங்க ஏசியில தானே போறாங்க, பஸ்ஸே இப்ப ஏசி பஸ் ஆயிருச்சு. எல்லாமே ஏசிக்கு பழகுறதுனால இந்த வெப்பம் இன்னும் அதிகமா நமக்கு உணரப்படுது. நம்ம வெளியில போகும்போது ஒரு பைக்லயோ அல்லது வந்து நடந்து போகும்போது இதுல ரொம்ப பாதிக்கப்படுறவங்க குழந்தைகளும் முதியவர்களும் தான். அப்படிங்கிறதுனால அவர்கள் மிகவும் கண்காணிக்கப்பட வேண்டிய பொறுப்பு அந்த குடும்ப தலைவர்களுக்கு உண்டு. ஏன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்க அதிகமான நீர் ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மோருங்கிறது ஒரு நல்ல நீர் ஆகாரம். இப்போ மோரை வந்து எந்த அளவுக்கு நம்ம சரியா பயன்படுத்தணும், தயிரை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தணும். ஏன்னா அந்த மாதிரி வயசுல உள்ளவங்களுக்கு கோல்டும் வந்துடக்கூடாது. இப்போ கோவிட் காலங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் எஃபெக்ட் நிறைய இருக்கு. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, பல்மனாலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்குங்கிறதுனால ரொம்ப கவனமா இந்த காலத்தை கையாளணும். ரெக்கவர் ஆகும்போது சில பேர்லாம் நிறைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் போய் ரெக்கவர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்க ஆக்சிஜன் லெவல் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க பிரீத்திங் லெவல்ல வந்து அவங்க இஷ்யூ இருக்கு, அதுல ஹெட் ஏக் இருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை 3 மணி நேரம் ஒரு சின்ன ரூம்குள்ளே பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு ஹெட் ஏக் எப்படி இருக்கும், அது மாதிரி நீங்கள் வெயிலில் நடந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் வாக்கிங் நல்லா இல்லைன்னா ஹெட் ஏக் வரும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க நிறைய. இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க அளவை கொஞ்சம் குறைத்து கொள்றது ரொம்ப நல்லது. காலையிலயும் மாலையிலும் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் சொல்லப்படுது இந்த மாதிரியான வெயில் நேரத்துல தான் வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும், அதனால எல்லாரும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. வெயிட் லாஸ்ங்கிறது எனக்கு தெரியலங்க, அது எந்த அளவுக்கு. ஓகே சரி சரி சார், நம்ம பிரேக் போக வேண்டியிருக்கு. அதாவது இப்போ இந்த எல் நிலோ அதுன்னு சொல்ல போனா அந்த குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் அதிகமாக இந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாக தான் இந்த சூழ்நிலைகள் தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அந்த எல் நிலோ பத்தி நம்ம பேசுவோம். டாக்டர் உமாசக்தி மேம், அதாவது இப்போ இந்த உணவு ஸ்ட்ரக்சர் அதை பற்றி சொல்லுங்கள் மேம். குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, வயதானவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் இந்த வெயில் நேரத்தில் குறிப்பா? இது நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி சார், எல்லாமே நீர் சத்து அதிகமா இருக்கிற காய்கறிகளும் பழங்களும் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் காலையில எழுந்தோன்னு இந்த காஃபி அடிக்கடி சாப்பிட்ற காஃபியை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காஃபில இருக்க கெஃபீன் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு டீஹைட்ரேஷனை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணுது. சோ முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் காஃபி சாப்பிடலாம் தலைவலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அவங்க மட்டும் மார்னிங் ஒண்ணு ஈவினிங் ஒண்ணுன்னு சாப்பிட்டுக்கிறது நல்லது. பொதுவா பெரியவங்க பால் ஐட்டமே தவிர்க்கணுமா இல்ல காஃபி மட்டும் தவிர்த்தா போதுமா? பால் பொருட்களை தவிர்க்கணுமா இல்லனா வந்து காஃபி மட்டும் தவிர்த்தா போதுமான்னு சொல்றேன், கேக்குறேன். காஃபி பால் குடிக்கிறது தப்பு இல்ல சார், காஃபி தான் மெயின் பிரச்சனை. காஃபி சாப்பிடுறாங்க இல்லையா, தலைவலிக்குதுன்னு காஃபி சாப்பிடுறது. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 5-6 காஃபி சாப்பிடுறவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வந்து சீக்கிரமா அதிகமாகுது. ஏன்னா இந்த கஃபீன் கண்டென்ட்டே நம்மள சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்ணுது. சோ ஆல்ரெடி ஹை ஹீட்னால நம்மளுக்கு டீஹைட்ரேஷன், நீரிழப்பு இருக்குது. அதுல கஃபீன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருது. இந்த டீ அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல மேம். டீல அந்த அளவுக்கு டீஹைட்ரேஷன் உங்களுக்கு ஆகாது. பாலா எடுக்கலாம், அப்படி டீயா எடுக்கிறது நல்லது. இல்ல கிரீன் டீ இந்த மாதிரி எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த நீர் சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது ஹைட்ரேட்டடா இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த அடிக்கடி சாப்பிடுறோம் இல்லையா, அந்த காஃபியை கட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த டயட்ல வந்து எதனாலும் கட் பண்ணிடலாம், காஃபியை கட் பண்றதுதான் பெரிய கஷ்டம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனாலதான் சொல்றேன், காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு. அந்த மாதிரி அந்த காஃபி லவர்ஸ்க்கு காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அடிக்கடி சாப்பிடுறது தவிர்த்துக்கிறது நல்லது. காலையில எப்பவும் போல நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடுறதுல கொஞ்சம் நிறைய சாம்பார் இந்த மாதிரி அந்த ஃபுட்ல இருந்து வரக்கூடிய வாட்டரும் நம்ம இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம கஞ்சி, கூழ் இந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கஞ்சி, கூழ் எல்லாம் அவாய்ட் பண்றாங்க. இந்த வெயில் நேரத்துல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு மேம், வெயில் நேரத்துல உணவு வந்து சீக்கிரமா கெட்டு போகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, இந்திரா நெடுமாறன் அவர்கள். இப்போ அது ஃப்ரீசர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், ரெஃப்ரிஜரேட் பண்றோம், அது வந்து எத்தனை நாள் பண்ணலாம்? மாவு அல்லது வேற ஏதாவது உணவுப் பொருட்கள்னா அது பண்றது எந்த அளவுக்கு? மாவுங்கிறது அன்னன்னைக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஒரு வாரமா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அது யூஸ் பண்ற போது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாகுது. உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஃபுட் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபுட்னால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகம். நீங்க அந்த ஃப்ரிட்ஜ் எஸ்பெஷலி ரைஸ் எல்லாம் வச்சீங்கன்னா சீக்கிரமாவே வந்து இந்த ஃபுட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இந்த மாதிரி ஃபார்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த ஹைட் ரொம்ப கூலா இருந்து இம்மீடியட்டா ஹை டெம்பரேச்சருக்கு மாறும்போது ஏற்கனவே டார்மெண்டா இருக்கிற ஆக்டிவா இல்லாத செல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகும் ஹை ஹீட்ல. சோ இம்மீடியட்டா இந்த சேஞ்சஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்.
அப்பப்போ செஞ்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும். எஸ்பெஷலி நான்வெஜ்ஜை கம்ப்ளீட்டா ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடுறது முற்றிலுமா தவிர்க்கணும். ஏன்னா இம்மீடியட் ஃபுட் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த நான்வெஜ்ஜை ரீஹீட் பண்ணிட்டு வர்றதுனால வரக்கூடியது இருக்கு. ஓகே மேம். சோ அதோட கஞ்சி கூழ் இதுவரை பெரியவங்க டயபெட்டிஸ் இருக்கவங்க இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணலாம். டயபெட்டிஸ் இல்லாதவங்க கஞ்சி கூழ யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஹைட்ரேஷன் வந்து நல்லா இருக்குது. மதிய உணவுல இந்த சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி நீர்ச்சத்து அறிவு உள்ள காய்கறிகள் எடுத்துக்கலாம். கண்டிப்பா மோர் சேர்த்துக்கிறது நல்லது. சாயந்தர டைம்ல அது மாதிரி ஒரே ஒரு காஃபியோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பழச்சாறு, பழங்களை வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். நீங்க இதோட நட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டின்னர் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைட்டா சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நம்ம முதல் சொன்ன மாதிரி மோர் சாதம் இல்ல ஒரு சின்ன பருப்பு, கொஞ்சம் பருப்பு சாதம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா 2 தோசை வித் சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. வரைக்கும் நைட்டு பால் எடுத்துக்கலாம், இல்ல மோராக்குள்ள எடுத்துக்கலாம். ஓகே மேம், ஓகே மேம். தொடர்ந்து பேசலாம் மேம். திரு பாக்யராஜ் சார், உங்கள்கிட்ட வந்து இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த எல் நினோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், குளோபல் வார்மிங் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ எல் நினோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1600ஆம் ஆண்டுகள்லேயே வந்து அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதை விட அந்த என் ஜோன் சொல்லிட்டு எல் நினோ சதர்ன் ஆசிலேஷன் இது வந்து இதுன்னா ரொம்ப கிளைமேட்டிக் பேட்டர்னில் வந்து பெரிய சேஞ்சஸ் வரும். அதனால அந்த என்சோவுக்கு நம்ம போயிடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூமியே வந்து ஒரு பெரிய பரிமாணத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது பூமிங்கிறது வந்து எல்லா நாடுகளையும் தானே குறிக்குது இல்லையா, எல்லா கண்ட்ரிஸையும் குறிக்குது. எல்லா இப்போ G20 மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாநாடாக இருந்தாலும், ஐநா சபையாக இருந்தாலும் சரி, இந்த குளோபல் வார்மிங், இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் அதில் எந்த விதமான பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியல. இல்லை, சயின்டிஃபிக்கல் பீப்புள் எல்லாமே சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறப்பெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கை பற்றி நம்ம பேசுவோம். ஏன்னா அது மைக்ரோபியல் டீக்ரடேஷன் ஆகாது, அது ஆகிறதுக்கு பல 100 வருடங்கள் ஆகும். அப்படிங்கிறனால தான் இடையில பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஆமாம், அதுக்கு வந்து ஒரு பேட்டர்னை செட் பண்ணாங்க. இன்னைக்கு அது எல்லாமே மறுபடியும் மாறி போச்சு. எல்லா கடைகளிலுமே இந்த பிளாஸ்டிக் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால அரசாங்கம் இதுல தீவிரமான ஒரு நடவடிக்கை தேவை. ஏன்னா இதெல்லாம் தான் அந்த குளோபல் வார்மிங்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்குங்கிற பட்சத்துல அதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் தேவை. நான் வந்து அந்தமான் பகுதிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் மருத்துவமனை சார்பில். போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வரைக்குமே அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க போகும்போதே வந்து தேவையான அந்த பைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க, மஞ்சள் பைகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அதில் தான் அவங்க வாங்கிட்டு வர்றாங்க. வேறு எந்த பொருளை கேட்டாலும் அவங்க அதை கொடுக்கறதில்ல. பிளாஸ்டிக் பையை நாங்கள் வந்து பார்க்கறதில்ல, அந்த கழிவுகள் வந்து அதிகமாக அங்கே இல்லை. அது மாதிரி ஒரு திட்டத்தை வந்து தமிழக அரசு கூட தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அந்த நடைமுறை, குறிப்பாக நாகர்கோவிலெலாம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா கடைகள்லையும் அந்த பிளாஸ்டிக் பதிலாக இந்த கவர் மாதிரி, பேப்பர் கவர் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் எவ்வளோ தூரம் மற்ற மாவட்டங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, மற்ற மாநிலங்களில் ஃபாலோ பண்ணுறாங்கன்றதும் கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம மாநிலம் வந்து ஒரு முற்போக்கான மாநிலம், அதுக்கு பல எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா பல மாநிலங்களுக்கு போயிட்டு வரோம். அப்படிங்கிறதுனால மருத்துவமனைகள் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மக்களுடைய மனப்பக்குவம் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை ப்ராப்பராக சொன்னால் கேட்கிற மக்கள் தான் இவங்க. அது இந்த ஸ்ட்ரிக்டாக ஒரு ப்ரோட்டோகாலாக கொண்டு வரும்பொழுது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்முடைய இந்த இது ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து நம்முடைய பானங்களை தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தது. கண்ணாடி கிளாஸ்ல வந்து அந்த பழைய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த குண்டு போட்டு நம்ம சோடாலாம், கோலி சோடா, அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ரீசெண்ட் இயர்ஸ்ல. இப்போ என்னாச்சு, பிளாஸ்டிக்ல வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கோலி சோடா. இதனுடைய விளைவுகள் தான். அதாவது நீங்க இன்னெல்லாம் பிளாஸ்டிக்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, உலகம் சாந்தி மேடம் ரொம்ப அருமையா அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. என்னன்னா, நீங்க இயற்கைக்கு எதிராக மக்கள் நிற்கும் பொழுது மக்களுக்கு எதிராக இயற்கை நின்னே தேரும். ஏன்னா அதுதான் கடல்ல ஏற்படுகிற மாற்றங்கள், நம்ம பூமியில ஏற்படுற மாற்றங்கள், இன்னைக்கு மான்சூன்ல ஏற்படுற மாற்றங்கள், எல்லாவற்றிற்குமே அடிப்படையில நம்ம வந்து அதற்கு எதிராக நிற்கிறது தான். இன்னொரு இப்போ செய்தி சமீபத்தில் இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ்ல பார்க்கும்போது, ஐரோப்பாவே இது ஆப்பிரிக்கா கண்டம் 2ஆ உடஞ்சி இந்தியாவில் வந்து மோத போகுது. அது குறிப்பாக கேரளா பகுதியில் மோத போகுது. அந்த பகுதிகள்லாம் இமயமலை மாதிரி பனிமலையாக மாறப்போகுதுன்ற மாதிரியான
ஒரு செய்திகள் இயற்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை கண்டுபிடிச்சு பூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இயற்கையில எப்பவுமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். பனி உருகி கடலுக்கு வருங்கிறது சாதாரண விஷயம் தான். ஆறுகள் கடல்ல உருகக்கூடிய வீதம் ரொம்ப அதிகமாயிட்டு கடல் மட்டங்கள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆமா, 2050 சென்னையே பாதி பகுதி கடலுக்குள்ள போயிடும்ன்றதான் இப்போ சமீபத்துல உள்ள ஆய்வுகள். ரொம்ப காலம் எல்லாம் கிடையாதுங்க, 35க்கு மேல கண்டிப்பா கடலுக்குள்ள போயிருவோம். நம்ம அந்த ஒரு பொது அறிவே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நான் உட்பட சேர்த்து நான் சொல்றேன், இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. இயற்கையோட நம்ம விளையாட இயற்கை நம்மளோட பயங்கரமா விளையாடும். அதனுடைய ஆபத்தை சந்திக்க நம்ம தயாரா இருந்தது. கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசலாம் சார். சாந்தி மேம், ஆக்சுவலா மேம் உணவியல் அவங்க டாக்டர் வந்து சொன்னாங்க, நிறைய டயட்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பொதுவாகவே நம்ம டயட் இது வந்து பெரும்பாலும் எப்போது அவங்க சொன்ன டயட்லாம் வந்து நமக்கு ரெக்கமெண்டட் தான். ஆனால் இது ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த எல்நைனோவும் இந்த குடிநீர் பற்றாக்குறை முடிச்சிடலாம். இப்போ எல்நைனோ லானினோங்கிறத பற்றி இந்த என்சோடைய ஒசானிக் பாவோ கடல் ரீதியான மாற்றங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறோம், அதை வந்து இதையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற நல்ல திட்டங்களையும் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் வந்து சிட்டியில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் பற்றி கேட்டீங்க, எப்படி வந்து தமிழ்நாடு அரசு குடிநீர் பற்றாக்குறை சரி பண்ணுறது போதும் அப்படின்னு. ஓரளவு பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 5-6 வருஷம் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் திடீர்னு வந்துட்டு நிறைய தண்ணி வரும், வெள்ளம் வரும். இப்போ சமீபத்தில் வந்து அந்த இடத்துல மும்பைக்கு பதிலாக சென்னை வந்துட்டு இருக்கு. இப்போ காலநிலை மாற்றத்தினால வெயில் அதிகரிக்கிறது, வெயிலுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கிறது, வெயிலுக்கான நேரம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் நம்ம பேசணும். அதே இந்த எல்நினோ அந்த இம்பாக்ட்ல வேற என்ன பிரச்சனை? ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்யுது. கிளவுட் பஸ்டிங், இது எல்லாமே வந்து சென்னையில மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியால, சிட்னில ப்ராப்ளம் இருக்கு, யூஎஸ்ல, துபாயில, எல்லா இடத்துலயும் இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ வந்து இந்த குளோபல் வார்மிங்கோட இம்பாக்ட்ல அது வருது. இப்போ வந்து அது அப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற காலகட்டம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சுனாமி வந்தப்போ தான் சுனாமி புதுசா பார்த்தோம் 2004ல. இப்போ வந்து சுனாமிக்கு ரெடி பண்ணிக்கணும், சுனாமி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு நிமிஷம் அந்த கிளவுட் பஸ்ட் வருது, 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, திருநெல்வேலியில இப்போ சென்னையில வருது, திருநெல்வேலியில வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்துருச்சு, என்ன பண்றது? அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் பண்ணணும். இப்போ மும்பை மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு அந்த கார்பரேஷன், மும்பை கார்பரேஷனையே அதிக அளவில் மான்சூன் ஃப்ளட் வரும்போது அதை சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு அண்டர் கிரவுண்ட்ல 6 கோடி லிட்டர் 4 கோடி லிட்டர்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க் மாதிரி ஒன்று பண்றாங்க. ஸோ ரொம்ப மழை பெய்யும் போது அந்த தண்ணியை வந்து அந்த இடத்துக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரைனேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் தண்ணி போனதுக்கு அப்புறம் இதை வந்து நமக்கு வாட்டர் எங்க ஏரி தமிழ்நாடு அரசு கூட அதுக்கான ஒரு குழுலாம் அமைச்சாங்க. அந்த ஏரி குளத்துக்குலாம் அனுப்புறதுக்கான வழிமுறைகளை வந்து பண்ணணும். இதை வந்து அவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது பத்தல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரியான நினைவுக்கும் நினைக்கிறேன். இப்ப நீங்க திருநெல்வேலி, சென்னை, மழை கூட மும்பை பத்தி தான் எல்லாரும் மும்பை மாதிரி நம்ம செய்யல தவறிட்டோம். அப்ப வந்து என்னன்னா, அப்ப நம்ம என்ன கத்துக்கிறோம்? இப்ப நம்மளா வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க கூடாது. அந்த பிரச்சனைக்கு தடுக்க முடியுமா? முடியாது. குளோபல் வார்மிங்கை நம்ம ஒரு நிமிஷத்துல தமிழ்நாடு மட்டும் பண்ண முடியாது, அல்லது இந்தியா மட்டுமே பண்ண முடியாது. அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அதை எதிர்கொள்வதற்கு என்னென்ன பண்ணணும்? இப்போ அது சயின்டிபிக்கா எப்படி பண்ணலாம், வேற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க, உலகத்துல வேற எங்கேயா பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து உடனடியாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப 2 பிரச்சனை, ஒண்ணு நிறைய தண்ணி, அதுக்கப்புறம் தண்ணியே இல்லை. இப்ப இது ரெண்டுமே நமக்கு ப்ராப்ளம் தானே. அப்ப நிறைய தண்ணி எப்படி சேமிச்சு வச்சு தண்ணி இல்லாத வந்து பற்றாக்குறை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து வீடுகள்ல வந்து கட்டாயமா வீட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா பல இடங்கள்ல பண்ணல. வீட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டமாவே கொண்டு வந்தாங்க, கண்டிப்பா பார்க்கணும்னு. ஆனா அதுக்கு பிறகு வந்து அரசுகள் அதை ஃபாலோ பண்ணாங்களா? இல்ல, மக்களும் ஃபாலோ பண்ணலாம். அரசு வந்து ஒரு குச்சி பிடிச்சு வச்சுக்கிட்டு நீ பண்ணாதான் ஆச்சுன்னு சொன்னாதான் பண்ணணும் அவசியம் இல்லை. அரசுக்கு மட்டும் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அரசுக்கு பொறுப்பு இருக்கு, பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, எல்லாருக்கும் ரோல் இருக்குல்ல. எனக்கு தண்ணி இல்லைன்னா கவர்மெண்ட் எங்கேருந்து கொண்டு வருவாங்க? நம்ம வீட்டை சுத்தின்னு வந்துட்டு அந்த காம்பவுண்ட் வால அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு பண்ணாம ஒரு வேற மெக்கானிசம்ல பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஏரியாலே இருக்கிற கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் வந்து உயரமுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ வந்து அதே நகராட்சியா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், பெரிய பெரிய கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பாரியாரங்களா இருக்கட்டும், நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு என்ன திட்டமிடல் இருக்கிறது, அதை எப்படி செய்ய போறாங்க, அது வந்து ஸ்லோ ப்ராக்ரஸ்லயாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் கட்டாயமா நம்மளால பண்ண முடியும். அடுத்து வந்து நீங்க சாப்பாடு அப்புறம் ஏசி பத்தி கூட பேசிட்டு இருந்தோம். ஏசி வந்து 16, 18 ரொம்ப லோவா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 24, 25 அந்த மாதிரி வச்சுட்டு அடிஷனலா வந்து ஃபேன் போட்டுக்கலாம்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பண்ணப்ப ரொம்ப 18ல வச்சுட்டு வெளியில வந்தோடனே அப்படி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல வந்து வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த பாதிப்புலாம் புதிய பாதிப்புகள், புதிய பிரச்சனைகள். அந்த காலத்துல வந்துட்டு வெயில் இல்லைன்னா நம்ம விசிறி எடுத்து விசிறிப்போம், இல்ல திணையில உட்காருவோம், காத்திருக்கிற இடத்துல பண்ணுவோம். அப்போ வந்து அந்த சேஞ்சஸ் வந்து இருக்குல்ல,
வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து வெயில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு வந்து ரொம்ப குறைவா இது எக்ஸ்போஸ் ஆச்சு. இப்போ வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒண்ணு. அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறத பத்தி நம்ம பேசணும், உணவு பழக்கத்தை பத்தி பேசணும். இதுல வந்து மேடம் சொன்ன மாதிரி ஏசியில் இருக்கும்போது அந்த தர்ஸ்ட், அந்த தாகம் இல்லாம இருக்கும் பொழுது அளந்து வந்து தண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு வயதான முதியவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 3 லிட்டர் தண்ணினா 3 லிட்டர் வந்து அவங்க கிட்ட வச்சிடணும். டே ஃபுல்லா. அப்ப என்ன ஆகுனா, நான் குடிச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மறதியும் இருக்கும், குடிச்சிட்டேனேம்பாங்க, தேவையில்லைம்பாங்க. இன்னொன்று வந்து அதை பார்க்கும்பொழுது நம்ம குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா தாகத்துக்கான உணர்வு இல்லாத நேரத்துல நான் எப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எந்த இடத்துல அதிகமா வீட்டுல இருப்பீங்களோ, இப்ப டிவி பாக்குற இடத்துல இல்ல ஹாலு எங்க அதிகமா இருப்பீங்களோ அங்க வச்சிருங்க. அப்ப அதை பார்க்கும்போது பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, நான் ஒரு தண்ணி குடிக்கிறேன்னா அதை நான் மட்டும் தான் குடிக்கணும். எல்லாரும் குடிச்சாங்கன்னா நான் குறைவா குடிச்சிருக்கேங்கிற விஷயம் தெரியாது. அப்படி ஒண்ணு வீட்டுல ஒரு 10 பேர்லாம் ஒண்ணு கிடையாது, 2 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அதை பண்ணிக்கணும். அதே மாதிரியான பழக்கங்கள் வந்துட்டு குழந்தைங்க கொண்டு வரணும். இப்ப ஸ்கூல்ல கேரளால வந்து வாட்டர் கிளாக் வச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து வீட்லயும் அது மாதிரி பண்ணிக்கலாம். அங்கங்க வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு மைண்ட் இது பண்ணிட்டா கட்டாயமா முடியும். தூங்கத்துக்கு முன்னாடி வந்துட்டு டாய்லெட் போகணும், தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி ஒரு செட் ஹேபிட்ஸ் வந்து கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பெரிய சேஞ்சஸ் ரொம்ப கஷ்டம் எல்லாம் கிடையாது, மைல்டு சேஞ்சஸ் சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு சில நாட்கள் 21 நாள் இருந்தா வந்து அது பழக்கம் ஆயிடுவாங்க. அதை வந்து பண்ணணும், கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் மேம். உணவே மருந்து நம்ம இதில் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி இந்த உணவுகளே நமக்கு நம்மளுடைய காலநிலைக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் தான் எடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உணவு நிறைய மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேடம் அவங்க சொல்லும்பொழுது, உணவியல் நிபுணர் சொல்லும்போது, இந்த இன்சுலின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இப்போ இந்த பிஎம்ஆர் இதெல்லாம் அதிகமாகிறதுனால சீக்கிரமாக அந்த இன்க்ரீஸ் ஆகிடும். மறுபடியும் அவங்க அதுக்கான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சார். ஃபர்ஸ்ட் வந்து நீர் மேலாண்மை, நீர் அரசியல் வந்து நம்ம பாக்கியராஜ் சாரும் சாந்தி மேடம் பேசினாங்க. நீர் மேலாண்மைங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னு நான் கருதுறேன். என்ன மாதிரி கேட்டோன்னா, நம்ம வந்து இவங்க வந்து அரசியலமைப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க பேசினாங்க. ஒரு தனி மனிதன் வந்து நீர் மேலாண்மை வந்து வீட்டில் ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து பல்லு விளக்குறதுக்கு டேப் வாட்டர் திறக்கும்போது ஒரு மகில் பிடிச்சி எடுத்து பண்ணும்போது நம்மளோட தண்ணி அளவு வந்து கம்மியாக செலவாகும். அதே டேப் வாட்டர் திறந்து விட்டோன்னா ஒரு பக்கெட் தண்ணி, ஒரு 10 லிட்டர் தண்ணி நமக்கு வேஸ்ட் ஆகும், நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஸோ நீர் மேலாண்மை வந்து வீட்டில் ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு தனி மனிதன், குடும்பம், சமூகம் பங்களிப்பு வந்து நீர் மேலாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அரசியல். அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நீர் மேலாண்மை எங்கே நிற்குதுன்னா, நிலத்தடி நீர்மட்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நீர்நிலைகளோட அவங்களோட பராமரிப்பு, அது எல்லாம். அது தவிர நீர் எங்கெல்லாம் அதிகமாக செலவாகிறது என்பதை வந்து அவங்க அறியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்டரிக்கு நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து நிலத்தடி நீர் எவ்வளோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அது ஒரு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு நம்மளால் அவ்வளோ தண்ணி கொடுக்க முடியுமா, அது எல்லாமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிற ஒரு தன்மை வந்ததுன்னா என்விரான்மெண்டல் போர்டு வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க நீர் மேலாண்மையும் அதை யோசிச்சு கொடுத்தாங்கன்னா நம்மளோட இங்கே இருக்கிற தண்ணி வந்து நம்மளால கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் சொன்னோன்னா, நீங்கள் வந்து அந்த சாப்பாடு விஷயங்கள் கேட்டீங்க இல்லையா, அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே காமிக்கல அப்படின்னா அதுக்கு தெரியாது என்ன போய் எடுத்து சாப்பிட்றதுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட கைக்கு ஏற்ற தூரத்தில் அந்த தேவையான நல்ல பழங்கள், கலர்ஃபுல்லான பழங்கள், குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அவங்க எடுத்து குடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம வெளியில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தாகம் இருக்கும்போது அவங்களே எடுத்து குடிப்பாங்க, அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. நம்ம அவைலபிள் வைக்கலைன்னா அவங்களால எடுக்க முடியாது. சார் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நம்ம வந்து அடிமட்ட பீப்புளுக்கு வந்து கஷ்டம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, அதாவது தண்ணி பிடிச்சி வைக்கிறாங்க இல்லையா. ஸோ நிறைய வந்து இந்த வெயில் காலத்தில் என்னென்னா தண்ணி சேமிப்புங்கிறது, தனி மனித தண்ணி சேமிப்புங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். நிறைய டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னா, குழந்தைகள் வந்து தவறி உள்ளே விழுந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா வாய் குறுகலான பாத்திரத்தில் பிடிச்சி வைக்கணும், மூடி வைக்கணும். வாய் அகண்ட பாத்திரத்தில் வைக்கும்போது குழந்தைகள் வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாமல், 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை தள்ளிவிட முடியாத போட்டு மூடி வைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நடக்கக்கூடிய வந்து அந்த விபத்துக்களை வந்து நம்மளால தடுக்க முடியும். எவ்ரி டைம் சம்மர்ல வந்து எப்படியும் நம்ம வந்து ஒரு நியூஸ் கேட்போம், ஒரு பேப்பர்ல வரும், இல்லை பக்கத்தில் நடக்கிறது, அந்த மாதிரி வந்து குழந்தைகளோட உயிர் பலியை வந்து தடுக்கலாம். ஸோ அந்த தண்ணி சேமிப்பு பாதுகாப்பான முறையில் எப்படி பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் எஜுகேட் பண்ண அது ரொம்ப முக்கியம்.
அடுத்த கேள்வி வந்து நீங்க என்ன கேட்டீங்க சார்? சரி, நான் இல்ல இல்ல அதான் வந்து அவங்க வந்து இன்சுலின் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா என்ன ஆகும், வெயில் காலத்துல வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய கேலரி அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த இன்சுலின் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை இருக்கலாம். அடுத்தது வந்து மருந்து பாதுகாப்பு. இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தான் வைக்கணும். ஸோ அதை விட இப்போ நீங்கள் வெளியில் எடுத்துட்டு போறீங்க, வெயிலில் எடுத்துட்டு போகும்போது அது வேலை செய்யாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் மேடம் வந்து அதுதான் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மருந்து வந்து என்னன்னா, ஸோ மருந்தை வந்து பாதுகாப்பான முறையில் எடுத்துட்டு போறது. இப்போ சப்போஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சக்கரை வியாதி உள்ளவங்க, இன்சுலின் எடுத்துக்கிறவங்க, அந்த இன்சுலின் டோஸ் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கணும். இன்சுலின் டோஸ் எடுத்துக்கிறவங்க வீட்டில இருந்து எடுத்துக்கிறது பெட்டர். அதை வெயில எடுத்துட்டு போய் போடும்போது அதோட வீரியம் கம்மி ஆகும்போது சர்க்கரை கட்டுப்படாம காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரெகார்டிங் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறது பத்தி, அந்த ஃபுட் ஐட்டம் பத்தி சொன்னாங்க. இப்போ 2 பேர் வீட்டுல வேலை பார்க்கும்போது சம்டைம் வந்து நம்ம பாசிபிலிட்டி இருக்காது, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா ஓவர் டைம் சமைச்சு சாப்பிட்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மியா இருக்கும். நான் வந்து அது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். இப்போ நம்ம சப்போஸ் வந்து நீங்க வைக்கிறீங்க, ஒரு குழம்பு வைக்கிறீங்க, அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னா, நம்ம கொதிக்க வச்ச உடனே 2 தான் பிரிச்சணும். இப்போ இமீடியட்டா யூஸ் பண்றது, ஃபியூச்சர்ல வச்சுக்க போறது. ஸோ ரிப்பீட்டடா கரண்டி போட்டீங்கன்னா நான் பாக்டீரியா வந்து இன்னாகுலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கரண்டி போடாம அதை வந்து ஜஸ்ட் கூல் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிட்டா மேக்ஸிமம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ என்னால் இன்னைக்கே யூஸ் பண்ண முடியாது, நான் நாளைக்கு காலையில் 24 ஹவர்ஸ்ல யூஸ் பண்ண முடியாதுன்னா புட் இட் இன் த ஃப்ரீசர். ஸோ ஃப்ரீசர்ல போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது கரெக்டாக அதே மாதிரியே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ திரும்ப எடுத்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் அப்படி கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து நீர் மேலாண்மை, அதே மாதிரி உடல் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா. பாக்டீரியா வந்து என்ன அப்படின்னா 2 விதமான பாக்டீரியா இருக்கு. நமக்கு நல்லது பண்ணக்கூடியது, நல்லது ப்ரோபயோட்டிக். ஆமா, எஸ், ப்ரோபயோட்டிக். அதுதான் ஃபியூச்சர்ல வந்து நிறைய வியாதிக்கு அதுதான் மூல காரணம்னு சொல்றாங்க. ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து வெயில் காலத்துல நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பழைய சாதம், பழைய பொருள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா சாதத்துல நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில அதை சாப்பிடும்போது ஸோ நம்ம உணவு பாதையில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா உற்பத்தி திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. அது தவிர வேற என்ன பொருள்னு பார்த்தோம்னா மோர், தயிர். ஸோ அதில் வந்து ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சில சாப்பிட்ற பொருள்கள் வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் உற்பத்தி திறனை வந்து உணவு பாதையில் இன்க்ரீஸ் பண்ணும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கிற ஃபுட். ஸோ நம்ம என்னது காய்கறிகள், பழங்கள். ஸோ அது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. வெளியில கூட மேடம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஜூஸா குடிக்காம அப்படியே சாப்பிட்டா அந்த ஃபைபர்ஸ் நிறைய இருக்கணும், ஃபைபர்ஸ் நிறைய இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்ன. இப்போ நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க முன்னாடி இல்லையா? ஸோ வெளியில போகும்போது என்ன சாப்பிடலாம், எந்த காலத்திலயுமே நல்ல கொதிக்க வச்ச பொருள்களா சாப்பிடுறது பெட்டர். சாலட் போய் எடுத்தீங்கன்னா சம்டைம் வந்து அதுல ஃபுட் பாய்சனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சீஸ் போட்ட பொருள், இப்போ வந்து சீஸ் போட்டு குக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுல ஃபுட் பாய்சனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்க வயசா சூஸ் பண்ணும் சாப்பிடும்போது. ஒரு இட்லி சாம்பார், சாதம் குழம்பு சாப்பிடும்போது அது ஃபுல்லி பாயில்டு. ஸோ அதுல பாக்டீரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படின்னாக்கா நம்ம வெளியில சாப்பிடும்போது, வயசா சாப்பிடும்போது ஃபுட் பாய்சனிங் வராம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி, இப்போ ஒரு ஹோட்டல்ல குடிக்க போறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து பாயில்டு வாட்டர் கொண்டு வந்து கொடுக்க சொன்னா நம்மளால ஓரளவுக்கு அந்த கேரளா போனீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாமே வந்து டேபிள்ல வந்து அந்த வாட்டர் ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பாயில்டு வாட்டர் குடிக்கும்போது நம்ம அந்த உணவு ரிலேட்டடா வர பிரச்சனைகள் கலர்ல ஒரு வாட்டர் மாதிரி தருவாங்க, நல்ல சூடா இருக்கும், நல்லா இருக்கும். சோ அது வந்து நம்ம வந்து அந்த உணவு சம்பந்தமான வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும். நன்றி மேம். சார், அதாவது நம்ம கேள்வியில் வானிலை மாற்றத்திற்கு காரணம் இயற்கையா செயற்கையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளா, இல்லை நம்ம மனிதர்களால் ஏற்படக்கூடிய தவறுகளால் தான் இது பெரும்பாலும் நடக்குதா? அதே மேடமும் பட்டியலிட்டாங்க தவறுகளை, உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. 100% மனித தவறுகள் தான். இயற்கையில மாற்றம் ஏற்படுதுங்கிறதே நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து மழை பெய்யுது அப்படின்னா நம்ம தடுக்க முடியாது, இயற்கையில மழை பெய்யுதுன்னா. அது மாதிரி வந்து இயற்கையா ஒரு சூழல்களை மனித வளத்துக்கு தேவையான இறைவனின் படைப்பில் அது உருவாக்கப்படுகிறது, மறுக்க முடியாத உண்மை. செயற்கையா நம்ம நிறைய விஷயங்களை செய்யறோம். இப்போ மேடம் சொன்னாங்க, ரொம்ப அருமையான பாயிண்ட், பழங்களை வந்து உங்களோட பார்க்குற பார்வையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் இந்திரா மேடம் சொன்னாங்க. நல்ல பாயிண்ட்டு தான். குழந்தைகள்கிட்ட பழத்தை வச்சா கூட அதை தாண்டி அதை இப்போ லேசாக தான் தூக்குது, சரியா? ஏன்னா இங்கே சுவை மிகுந்த உணவுகளே நம்ம பழக்கிட்டோம். உணவு மருந்து, மருந்து உணவு, அதுதான் வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். ஆரம்ப கால அடையாளமே நம்முடைய ஒழுக்கம்,
நம்முடைய இல்லை கண்டிப்பா அந்த குறிஞ்சி திணைனா அதை பத்தின உணவு, அது மக்கள் வாழ்ந்த விதம் எல்லாமே, அந்த உணவும் அதுல கண்டிப்பா அதுல வந்துடும். அதுல ஆமா, அதுல அந்த நிலத்துக்குரிய சுகாதாரத்தை வந்து தமிழர்களை போல வேற யாரும் அடையாளப்படுத்தினதை நான் பார்க்கல. நம்முடைய பல இலக்கியங்களும் அதான் சொல்லுது. மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட எல்லாமே அதான் சொல்லுது. இப்போ நம்ம இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், கிளீன்னஸ் தான் ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்கிறோம் ஹாஸ்பிட்டலில். ஆனால் இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு உருவாக்கப்பட்டது இது, இந்த 7 ஸ்டெப் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் எல்லாமே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆஃப்டர் கோவிட் அப்போ தான் அது அதிகமாக வந்தது. ஹேண்ட் இஸ் த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அதான் நம்ம நிறைய சொல்கிறோம். கைகளே நோய்களை பரப்புகிறது அப்படின்னு அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தமிழர் மரபு ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது கையை கழுவிட்டு போ, இறப்பு வீட்டுக்கு போகும்போது குளிச்சுட்டு வா, முடி வெட்டினா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், இப்படிங்கிறதெல்லாம் பல வகையான ஒரு அமைப்புகளை கொடுத்துருந்தப்ப யார் அதெல்லாம் மீறினா? இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒரே நாளில் காலையில் டெத்துக்கு போயிட்டு 11 மணி ஒரு ரிசப்ஷனுக்கும் போயிடுறோம். போய் ரெண்டையுமே ஒன்றா கலந்துக்கிறோம். நம்ம வந்து நமக்கு தெரியாதா இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்ட்டு? ஏன் இறப்பு வீட்டுல இன்னைக்கு வந்து அது ஐஸ் பாக்ஸ் புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கு. அது வந்து வேற சமூக ஒரு இதா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான புரிஞ்சுக்கிறாங்க. அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்க அந்த பிராக்டிஸ்க்குள்ள வரல, இப்போ சிஸ்டம்குள்ள வரல. இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் த சிஸ்டம் வில் ஒர்க்கும்பாங்க இல்லையா? இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மேடம் ரொம்ப அழகா அதை டிஃபைன் பண்ணாங்க. அந்த நீர் மேலாண்மை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மருத்துவர் இவ்வளவு அழகா அது வந்து டிஃபைன் பண்ண அந்த சின்ன பாய் வந்து வைக்கும்போது அது குழந்தைங்க விழாம இருக்கும், எவாபரேட் ஆகாமலும் கொஞ்சம் கூட அது இருக்காது. அது மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனைகள் இன்னைக்கு வேணும் இல்லையா? இப்ப நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களை ஃபுல்லா நம்ம கொன்னுடுறோம். இது யாருக்கு அதிகமா இருக்காதுன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட் தான் நம்ம வந்து மருத்துவத்தில் சொல்லுவோம். புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லது வந்து அவங்களுக்கே இம்யூனிட்டி டிஃபிஷியன்சி உள்ள மக்களுக்கு தான் அது இருக்கும். இந்த பிபி சுகர் போன்றவங்களுக்கு கூட அந்த இணை நோய்கள் இருக்கிறவங்க, நம்ம இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஆனா இந்த புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்குலாம் நிறைய ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கில் ஆயிருக்கும் அவங்க எடுத்துக்க ட்ரீட்மெண்ட்ல கூட. ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி எல்லாம் எடுத்துக்கும் பொழுது. ஆனா மற்ற மக்களுக்கு நல்லா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை எப்படியெல்லாம் கில் பண்ணலாமோ அப்படிலாம் பண்றோம். இன்னைக்கு சிட்டிக்குள்ள நீங்க எடுத்துங்க, நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு. அதெல்லாம் ஃபுல் பாயில்டா அல்லது வந்து இப்பெல்லாம் என்ன பாயில்டே வேற என்னென்னமோ சொல்றாங்க. எங்க பசங்களே சொல்றப்ப எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வேற மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு புரியாது அப்படின்னு. சரிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி தான் போக வேண்டியதா இருக்கு. ஷவர்மா, கிரில்டு என்னென்னமோ சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம காதலே கேட்டதில்ல. நல்ல உணவகங்களுக்கே இப்ப போக முடியல. ஏன்னா பிள்ளைகள் அப்படி நம்மளை விட பயங்கரமா அவேரா இது இந்த டேஸ்ட்ல இருக்கும், இது பிலிப்பைன்ஸ் ஃபுட்டு, இது ஜெர்மன் ஃபுட்டு எல்லாம் இங்க வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த உணவையும் வாங்கி சாப்பிடக்கூடிய வசதி நம்ம சென்னை போன்ற நகரங்கள்ல இருக்குது. ஒரு போன் பண்ணா எல்லாம் வீட்டுக்கு வந்துருது. அப்படிங்கிறதுனால மாற்றம் நீங்க கேட்டது, இயற்கையை சீரழித்தது மக்கள் தான் அதிகமா. ஏன்னா இயற்கை சீற்றத்துக்கு அதிகப்படியான காரணம் என்ன, ஒரு சிட்டினா இவ்வளவு பீப்புள் தான் இருக்கணுங்கிறது கொண்டு வரணும் இல்லையா? எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்குங்க. நம்ம சிட்டியை தான் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோமே ஒழிய துணை நகரங்களை உருவாக்கி அதை பிரிக்கவே இல்லை. அதனாலதான் மைக்ரேஷன் பீப்புள் வந்து இங்க வந்துகிட்டே இருக்காங்க உள்ள. நீங்க வர 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 இங்க சிட்டியை தான் டெவலப் பண்ணிட்டே இருக்கீங்க. திருப்பி இங்க ட்ரெயின் போடுறது, கீழே போடுறது, மேல போடுறது, எப்படிங்க மாற்றங்கள் வரும்? திருமழிசை பக்கத்துல பிளான் பண்ணாங்க, அது பிளானிங்கா அப்படியே இருக்கு. செங்கல்பட்டு கூட கொண்டு வந்தாங்க ட்வின் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஹைதராபாத் செகண்டரி பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் டிவைடிங் இருக்கும். அதுலயுமே இன்னும் ரஷ் இருக்கு. புல்லட் ட்ரெயின் வந்தது சரியாயிடுச்சு. இப்படி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கோம் ஒழிய மக்கள் தொகையை இந்த சிட்டிக்குள்ள குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? தண்ணீர் தேவையை அரசு நிவர்த்தி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேடம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் தேவை அதிகமா இருக்கதான் செய்யுது. ஆனா எவ்வளவுதாங்க செஞ்சிட முடியும்? அப்ப மக்கள் எல்லாருமே உள்ள வந்துடுறோம். இப்ப ஒரு சாதாரணமா ஒரு 2000 வீடுகள் இருக்க இடத்துல 3 மாடிகள் வந்து 6000 வீடா மாறிடுது. அப்ப அங்கக்கான தேவை எப்படி இருக்கும்? அந்த தண்ணீர் தான் எல்லாரும் குடிச்சாகணுங்கிற சிச்சுவேஷன் இருக்கிறப்ப ஒரு காலத்துல சொன்னாங்க தண்ணி எல்லாம் காசு போட்டு வாங்கி குடிப்பீங்களான்னு. இப்ப எங்க தாத்தா பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். பிஸ்லரி வாட்டர் எல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அப்படினால இயற்கையை பாதுகாக்கணும்னா மக்கள் அடிப்படையில இருந்து யோசித்து அறிவியலை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் ஒழிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கண்டிப்பா சார். இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டு மக்கள் இந்த வெப்பத்தை எப்படி எதிர்கொள்ளணும், அந்த உணவு முறைகளாக இருக்கட்டும், வாழ்வியல் முறைகள் எப்படி மாற்றணும்ன்றதை நல்லா எஜுகேட் பண்ணீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.